வணக்கம் ரெஸ்லிங் வீரர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரா முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ராவில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஆஃப்டர் ராவுக்கு முன்னாடி ராவோட மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராவோட மெயின் இவெண்ட் பார்த்தீங்கன்னா LA Knight vs Seth Rollins மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரிங் சைடில் யாருமே கிடையாது, பாலிகன் மட்டும்தான் வந்திருந்தார். ஏன்னா WWE சொல்லியிருந்தா மேட்ச் ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் LA Knight ஜெயிச்சா ஒரு வாய்ப்பு அவருக்கு சாம்பியன்ஷிப் மேட்சை நோக்கி நகர்றதுக்கு. அதனால இந்த மேட்ச் வந்து நல்லா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் LA Knight நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு கட்டத்தில் LA Knightக்கு வெளில வச்சு ஃபினிஷர் போலான்னு நினைச்ச Seth Rollins அந்த நேரத்தில் வந்து Seth Rollins CM Punk அட்டாக் பண்ணார். CM Punk அட்டாக் பண்ண அந்த இடத்துல மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் வந்து Seth Rollinsக்கு சப்போர்ட் பண்ணி CM Punk அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், LA Knight அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு கிளம்ப போகிற நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் வருவார். ரோமன் ரெயின்ஸ் வந்து பிரசன்டேட்டை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேரன் பிரேக்கரை போட்டு அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Seth Rollins போய் பார்ப்பார். Seth Rollins இறங்கி ஓடிடுவார். அதுக்கப்புறம் இவங்க மீண்டும் பிரசன்டேட்டையும் பேரன் பேக்கரையும் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து Seth Rollins உள்ள வந்து ஸ்டாம்ப் போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கரை வச்சு ஸ்பியர் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசன்டேட்டை வச்சு 3 சுனாமி ஃபினிஷரை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஷூவையும் கழட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் பயங்கரமாக நடந்துச்சு ராவோட மெயின் இவெண்ட்டில். இதுக்கப்புறம் இதோட டிவியில் முடிச்சிருவாங்க. ஏன்னா Seth Rollins டீம் செலிப்ரேஷன் பண்ணுறதோட டிவியில் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ரா அதுதான் பயங்கரமான சம்பவமாக நடந்துச்சு. ஆஃப்டர் ராவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் WWE அஃபிஷியல்லாம் வந்து Seth Rollins டீமை வெளில அனுப்புகிறாங்க. Seth Rollins, பிரசன்டேட், பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் வந்து பால் ஹியூமன் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களா மற்ற 3 பேர் இருக்காங்களா, ரோமன் ரெயின்ஸ், அதுக்கப்புறம் LA Knight, அதுக்கப்புறம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா CM Punk, இவங்க 3 பேரையும் அஃபிஷியல் டீம்ஸ் கூட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த கூட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆளாக இறங்கி போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிங் சைடை வந்த உடனே LA Knightக்கும் அதாவது LA CM Punkக்கும் பயங்கரமான கான்ட்ரோவர்சி ஆகுது. ஏன்னா CM Punk தான் இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆகி LA Knightக்கு ஜெயிச்சிருந்தா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி விட்டாரு. அதனால காண்டாகிறாரு. இதில் வந்து நடுவில் ஆடம் பேர்ஸ் நிற்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான LA Knightடும் CM Punk 2 பேரும் வார்த்தைகளை மோதிக்கிறாங்க. பயங்கரமான சண்டையாக இருக்குது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்காத குறைறாங்க. ஏன்னா அடிச்சிக்காத குறையான்னு கேட்டிங்கன்னா, இவங்க நடுவில் வந்து ஆடம் பேர்ஸ் ராவோட மேனேஜர் நின்று இதை தடுத்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் அப்படியே பயங்கரமாக பொறுமையாக இறங்கி வராரு. ஏன்னா அவரோட ஷூவையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. ஷூ இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் நடந்து வராரு. நடந்து வரும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, WWE அஃபிஷியல் இருக்கிற ஜேசன் ஜார்டன்ட்ட சொல்கிறாரு. அவர் வந்து அங்கே என்ன நடக்குது, அவங்க 2 பேரும் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல கான்ட்ரோவர்சி ஆகுது. CM Punk கை நீட்டி பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் CM Punk பயங்கரமான கான்ட்ரோவர்சி ஆகுது. ரோமன் ரெயின்ஸ் இது என்னோட டைம் அப்படின்ற மாதிரி சொன்னது CM Punk செஞ்சு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் கிட்ட LA Knightக்கும் CM Punkக்கும் மீண்டும் கான்ட்ரோவர்சி ஆகுது. ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு இருக்குள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான கான்ட்ரோவர்சி ஆகுது. இவங்க 3 பேருக்குமே இப்போ ஒரு கான்ட்ரோவர்சியாக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆஃப்டர் ஷோவில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இது பயங்கரமாக இவங்களுக்குள்ளே ஒரு ஃபியூடை உருவாக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் ஆஃப்டர் ராவில் நடந்துச்சு.